ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து குருமா செஞ்சுருக்கேன். உருளைக்கிழங்கு குருமா. இது வந்து சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப சைடிஷாக சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் சொல்கிற அதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சிங்கன்னா வந்து இந்த நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் அடுத்த வீடியோ என்னோட பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு நான் வேக வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மசிச்சிக்கலாம் உருளைக்கிழங்க. நம்ம உருளைக்கிழங்க மசிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக மசிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி மசிச்சிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது கடிப்படும் போது நல்லாயிருக்கும். நமக்கு ரொம்ப நைஸாக மசிச்சிடாதீங்க. அதுக்கு உருளைக்கிழங்க வேக வைக்கும்போது நம்ம ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு வானலில் நான் ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு வந்து சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. நீங்கள் இந்த ஸ்டேஜ் வந்து உளுந்து கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டும். கடலைப்பருப்புலாம் தீய விட்டுறக்கூடாது, கடுகு எல்லாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2லேருந்து 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்திக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து கம்மியாக சேர்த்திருக்கேன். இது கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். எதையுமே இதெல்லாம் செய்யும்போது சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க, எல்லாம் கருகிரும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கோடு அது ஒட்டி வரும்போது நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பெரட்டில் அந்த எண்ணெயோட சேர்த்தி இப்போ வந்து இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு, குருமாவுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திருங்க. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிட்டு இப்போ வந்து இது நல்லா வந்து இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து குருமாக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து இது கூடவே சேர்த்திடலாம். நான் 2 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன். நான் இது வந்து ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும் நான் செஞ்சுருக்கிறது. அதுக்கு வந்து நான் வந்து 2 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து இது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து குருமா செஞ்சோம்னா நல்லா இருக்காது. அதுக்காக வந்து இதை கொஞ்சம் திக்காக்கணும்ல, அதுக்காக வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து டீஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து சேர்த்தி நம்ம தண்ணியில் நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் கரைச்சிட்டு அதையும் இது கூடவே சேர்த்திக்கலாம். நம்ம வந்து குருமா வந்து கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கடலை மாவை சேர்த்திடணும். இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி திவலையாக மாறிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தண்ணி சேர்த்துன உடனே வந்து கடலை மாவையும் சேர்த்திடணும். இப்போ வந்து இதை நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விட்டுடலாம், அடிப்பிடிக்காத மாதிரி. குருமா எப்பயுமே நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரசம் மாதிரி தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, கிரேவி மாதிரியும் இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் வந்து அதிகமாக கடலை மாவு சேர்த்திட்டிங்கன்னா கிரேவி மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்தினீங்கன்னாவே போதும். நல்லா சாம்பார் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம ஹோட்டலெல்லாம் கிடைக்கிற அதே அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உண்மையே சொல்கிறேன் பக்காவாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கடலை மாவு சேர்த்திட்டு இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாவே போதும். அதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இது ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து இது வந்து முடிஞ்சிடும். நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சுருந்தோம்னா
இது வந்து எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக வந்து பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா வந்து ரொம்ப பக்காவான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம வந்து ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இருந்தால் லைட்டாக தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து நான் பூரிக்கு சைட் டிஷ்ஷாக தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டெலாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு சாப்பிடும்போது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.